எக்ஸ்ட்ரீம் என்ஜாயிங் இது ஷூட்டிங்லேயும் சரி ஆடியன்ஸோட படம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். 40 மினிட்ஸ் மேலே படத்தில் உட்கார முடியாது. மொட்டை ராஜேந்திரன் அவர் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அந்த உயிரின் உயிரே சாங்லாம் நிறைய வாட்டி டீசரில் பார்த்துட்டோம், இருந்தாலும் தியேட்டரில் பார்க்கும்போது வேற ஒரு எஃபெக்டாக இருக்குது. ஒரு படத்தை கெடுக்கிறதுக்கு சோசியல் மீடியாவில் அவங்க பார்க்க வேண்டிய படம் குப்பையாக இருக்குது, கோணியாக இருக்குது, மாதிரி இருக்குது, மட்டு மாதிரி இருக்குது, அது சரியில்லை, இது சரியில்லை, டே நீயே சரியில்லை, புரியுதா? உன்னை எப்படி திருத்துறது? அதுதான் அந்த படம். எக்ஸ்ட்ரீம் என்ஜாயிங் இது ஷூட்டிங்லேயும் சரி ஆடியன்ஸோட படம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பிக்சர் ஹஸ் கம் அவுட் வெல். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஃபிலிம் ரிவ்யூ பண்ணுறாங்க இல்லையா, இப்போ என் மாதிரி ஆட்கள் எல்லாம் அவங்கள அதில் சந்தானம் ஒரு ஃபிலிம் ரிவ்யூ பண்ணுறவங்க, நெகட்டிவாக பண்ணுறவங்க. பட் ரீசெண்ட் ஒரு இன்டர்வியூவில் சந்தானம் என்ன சொல்லியிருக்கான்ட்டா, ப்ளூ சட்டை மாறன் பற்றி அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறான்ட்டா, ப்ளூ சட்டை மாறன் நல்லதாக பேசுகிறாங்களேன்னு தான் சொல்கிறாரு ஸ்டேஜ் மேலே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில். அண்டு இந்த படத்தில் 35-40 மினிட்ஸில் கதை மாறிடும். கதை மாறிட்டு சந்தானம் ஃபேமிலி எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் கதை எங்கேயோ ஒரு ஐலாண்டுக்கு போயிடும், ஒரு பழைய பில்டிங் போயிடும். ஸோ 40 மினிட்ஸ் மேலே படத்தில் உட்கார முடியாது. ரீரிகார்டிங் சூப்பராக இருக்குது, ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அழவும் முடியாது, சிரிக்கவும் முடியாது, பயப்படவும் முடியாது. நான் என்ன நினச்சேன்ட்டா படம் பார்க்கும்போது, இப்போ என் மாதிரி ஒரு 10 ஆர்டிஸ்ட் வச்சுக்கோங்களேன். என் மாதிரி ஒரு 10 ஆர்டிஸ்ட், 10 ரிவ்யூயர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்மளெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு நடிக்க வச்சுருக்கணும். ரொம்ப ஃபேமஸாக இருந்து கான்ட்ரவர்சியாக இருப்பாங்க இல்லையா, நம்மளெல்லாம் கூப்பிட்டு போய் நடிக்க வச்சுட்டு நம்மளை கொஞ்சம் பேர் கடத்திட்டு போயிட்டு நீ எல்லாம் இப்படி ரிவ்யூ பண்ணுறியான்ட்டு அந்த மாதிரி கொண்டு போயிருக்கலாம். என்ன ப்ளூ சட்டை மாறன், பயில்வான் ரங்கநாதன், நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அப்போ என்ன ஆயிட்டுன்ட்டு படத்துக்கு வெயிட் வந்திருக்கோம். நாங்கள்லாம் கொஞ்சம் பாப்புலர், அட்லீஸ்ட் ஒரு 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 5 crores 6 crores நம்ம ஃபேஸ் எல்லாம் தெரியும், நான் சொன்னவங்களெல்லாம். ஸோ நம்மளை வச்சு கூட அதுக்கு அந்த ரியல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி அங்கே காமெடி பண்ணிக்கலாம், நம்மளை அரெஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளை கடத்திட்டு போயிடல. தவிர படத்தில் 40-45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அது ஒரு 10 செகண்டாக வருது, சரியாக யூஸ் பண்ணல. கௌதம் மேனன் கேரக்டர் நல்லா இல்லை, நல்லா டெவலப் ஆகல, ரொம்ப டம்மியாக வருது. நல்ல ஒரு அனுபவம். சந்தானம் மட்டும் இல்லை, நேல்கட் ரவி சார் பண்ணியிருக்காரு. மொட்டை ராஜேந்திரன் அவர் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு. படத்தோட இது கேமரா எல்லாமே நல்லா இருக்கு. என்ன சொல்றது, எங்கெங்க பஞ்ச் இருக்கணுமோ அங்கங்க பஞ்ச் இருக்கு, சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மே ஹாலிடேஸ்க்கு வந்து அற்புதமான ஒரு சூப்பர் விருந்து. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்க. ஆமாம், அவர் வந்து அந்த உயிரின் உயிரே சாங்லாம் நிறைய வாட்டி டீசரில் பார்த்துட்டோம், இருந்தாலும் தியேட்டரில் பார்க்கும்போது வேற ஒரு எஃபெக்டாக இருக்கு. குட், சூப்பர். அப்படிலாம் இல்லைங்க, அதான் அது ஒரு பப்ளிசிட்டி மாதிரி கூட நினச்சிக்கலாமே. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாம், தேங்க்யூ. இல்லை, இந்த பஞ்ச் வந்து இது நீ பேசினா நல்லா இருக்கும், இந்த பஞ்ச் நீ பேசு அப்படின்னு நிறைய சந்தானம் வந்து எல்லாருக்குமே, எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அவர் வந்து சொல்லி கொடுப்பாரு, இது பண்ணு அதை பண்ணுன்னு. அது நிறைய ஆர்டிஸ்ட் செய்ய மாட்டாங்க, எங்கே அவங்க வந்து கிளாப் வாங்கிடுவாங்களோ அப்படின்னு. பட் சந்தானம் அந்த மாதிரி கிடையாது. இஸ் குட். எனக்கு படம் அந்த அளவுக்கு எனக்கு புரியல. ஏன்னா எங்க வயசுக்கெல்லாம் அது அவ்வளோ சீக்கிரம் உங்க யங்ஸ்டருக்கு எல்லாருக்கும் புரியும். எனக்கு வந்து நல்லா இருந்தது, காமெடியா இருந்தது, அவ்வளோதான். என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது, அவ்வளோதான். வந்தோமா, சிரிச்சோமா, ஜாலியாக போனோமா. கதைன்றது எனக்கு என்ன கதைன்னு எனக்கே தெரியல. நல்லா தான் ஓடிச்சு ஏதோ. ஏன்னா அதுவும் இல்லாமல் நான் ஆரம்பத்தில் வரல, நான் மிடில் வந்ததுனால எனக்கு சரியாக தெரியல. பட் சாங் வந்துச்சுல, அது எப்படி இருந்துச்சு? அவருடைய மாஸ்டர் பீஸே வந்து இந்த படத்தில் அவரே நடிச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம், அது எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் தானே, மாற்றம் ஒன்றே மாறாததுன்ற மாதிரி மாற்றத்தோட ஒரு பார்த்தா அது அந்த பார்வை நல்லா தான் இருக்குது. ஓகே, நல்லா இருக்கு, என்டர்டைன்மெண்ட், ஜாலியாக பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ட், அவ்வளோதான். ஒரு படத்தை கெடுக்கிறதுக்கு சோசியல் மீடியாவில் அவங்க பார்க்க வேண்டிய படம் அந்த மூலையில் நின்று 10 பேர் கொடுக்குறான், அந்த மூலையில் நின்று 10 பேர் எடுக்கிறான், 10 டிக்கெட்டு உள்ளே அனுப்பிச்சிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறான். நான் சொல்கிறேன் புரியுதா? அப்போ உண்மையான படத்துக்கு விலை மதிப்பு இல்லை,
உண்மையான காமெடி படத்துக்கு மதிப்பு இல்லை, உண்மையான ஆக்ஷன் படத்துக்கு மதிப்பு இல்லைன்னு தான் இந்த படம். ஏயா கடைசி கிளைமேக்ஸில் பயில்வான ரங்கநாதனை காட்டுறாங்க. அவர் யார்? யூடியூபர் தானே அவரு. புரியுதா சொல்றது? எதுக்கு காட்டுறாங்க? ஒரு படத்தை கெடுக்கிறது. நம்ம வந்து மீடியா தான் சொல்லுவாங்க, மீடியான்னு கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அங்கே எடுத்து போடுறாங்க தான், அவங்க கெடுக்கல. சில மாஃபியா ஆளுங்க அவங்கள மூலியமாக தான் போயிட்டு இந்த படத்தை ஒரு 4 பேர் தப்பாக சொல்லிட்டு போங்க. புரியா சொல்ல? 4 பேர் கரெக்டாக சொல்லிட்டு போங்க தான் அந்த யூடியூபர் வச்சே ஒரு படம், ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து டைரக்டர் பிரேம் ஆனந்த் உண்மையிலே வந்து சந்தானம் கரெக்டாக தான் எடுத்துக்கிறாரு. ஏன்னா பணம் போட்ட என்ன ஆவா ஒரு அதுதான் ஞாபகம் வருது. ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி ஒரு கடை திறப்பாரு. சாமி நல்லா வியாபாரம் பண்ணா அப்படின்னா ஏந்து பார்த்தா நாமம் போடுவேன், தத்திரம் பூச்சிடுவேன். பார்த்தீங்களா? தத்திரம் பூச்சிட போய் நாமத்தை போட்டுனாடா நிப்பேன்னு. அதுக்கு தான் இந்த படம். நாமத்தை போடக்கூடாதுதான் படம்னு சொல்லிட்டு அந்த பாட்டு எடுத்தாங்களான்னு தெரியல. படம் வந்து காமெடி படம். இது நாமம் படம் கிடையாது, காமெடி படம். ஓகேவா? நானும் பெருமாள் பக்தர் தான். இது வந்து போட்டவங்க அவங்க கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கு தான் தெரியும். அதுக்கு தான் இந்த படம் வந்து ஒரு படத்தை வந்து நல்லா இருந்தால் சில வார்த்தைக்கு சொல்லிட்டு போடுங்க. ஒரே அடியாக தகர டப்பா இருக்குது, குப்பையாக இருக்குது, கோணியாக இருக்குது, மயிர் மாதிரி இருக்குது, மட்டு மாதிரி இருக்குது, அது சரியில்லை இது சரியில்லை, ஒத்தடே நீயே சரியில்லை. புரியுதா? உன்னை எப்படி திருத்துறது? அதுதான் இந்த படம். யூடியூப்புக்கு வந்து படம் பார்த்தாங்கன்னா நான் சொல்கிறது புரியுதா? மக்கள்கிட்ட பிடிச்சிக்கிதா கேளுங்க. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்காதீங்க, நோண்டி நோண்டி கேட்காதீங்க பப்ளிக்கை. அதுவே டிஸ்டர்பன்ஸ் தான். இப்போ என்னை நோண்டி நோண்டி கேட்கல இல்லைன்னா அதனால தான் நானே சொல்லின்னு கிடக்குறேன். இல்லைன்னா உன்னை கேப் விடாம நான் பேசினுக்கிறேன் பார்த்தியா? அதெல்லாம் உன்னை கேப் விடாம பேசினாவே முடிஞ்சு போச்சு. நான் கொஞ்சம் கேப் விட்டா அடுத்தது வேற கேள்வி கேட்பேன். ஓகேவா? படம் சூப்பராக இருக்குது. குழந்தைங்க படம். மொட்டை ராஜேந்திரன் அந்த எலிக்குட்டி போய் உன் தலை மேலே போய் கரெக்டாக டவுசர் கீழே வந்து தெரியுமா? அதுக்கு மனுஷன் எல்லாமே சிரிச்சிட்டாங்கய்யா. குழந்தை முதல் கொண்டு சிரிச்சிச்சுப்பா. ஏன்னா எலின்னாவே என்ன கொஞ்சம் ஒரு குழந்தைங்களுக்கு பயம் இருக்கும். ஆனால் அந்த எலி போய் எங்கே பூந்தா சிரிப்பு வருமா வராதா? சிரிச்சிட்டாங்க. படம் என்ஜாய் பண்ணி குழந்தைங்களாம் சிரிச்சதை நான் கண்கொள்ளா பார்த்தேன். இது வந்து இதுல நம்ம வேற ஜானல்ல பார்த்துருக்கோம். வேற அதான் உயிரின் உயிரே உயிரின் அது ஒரு பாட்டு ஒன்று துரத்தி பண்றாரு. ஓகே, அவருடைய படம், அவர் எடுத்த படத்தினால அவர் 2 சீனுக்கு மக்கள்கிட்ட ஞாபகப்படுத்திக்கினார். அவ்வளவுதான். நான் இருக்கிறேன். கௌதமன் எங்கும் போல. நிறைய படம் நடிச்சிருக்கலாம், விடுதலை படத்தில் நடிச்சேன். இருந்தாலும் நான் திருப்பி என்ட்ரி கொடுத்துக்கிறேன். உங்களோட ஆதரவு எனக்கு வேணும்னு கேட்கறாரா? அப்படிதான் அந்த பாட்டு அது. ஓகேவா? நிறைய பேர் விமர்சனங்க பண்ணாங்களா, இவர் வந்து கடனுக்காக தான் வந்து இந்த மாதிரிலாம் நடிக்கிறாரு, அவருக்கு அவ்வளவு கடன் இருக்கா? கடன் எவன் வாங்கல, எவன் வாங்கல கடன் எவன் வாங்காம இருக்கிறான்? கார் வச்சுக்கிறோம் இமெயில தான் வாங்குறான், பைக் வச்சுக்கிறோம் இமெயில் தான் வைக்கிறான், போன் வச்சு எவன் கடன் வாங்காத இருக்கு? அது வேணாம், அந்த கான்செப்டுக்கு போகலாம். கடன் இல்லாமல் யாருமே இல்லை, கடன் வாங்காத எவனுமே கிடையாது. ஒரு ப்ரொடியூசர் படம் விற்கிறதா கடன் வாங்கி தான் விற்பான். இத்தனை பைசா வட்டி, இத்தனை நாளில் கொடுக்குற, இத்தனை ஷோ போட்டு எடுத்துற அப்படி சொல்லிட்டு கடன் வாங்கி தான் படம் எடுப்பான். யாரும் ஒரிஜினாலிட்டி படம் எடுக்கிறது இல்லை. இப்போ யாருமே எடுக்க மாட்டான். இப்போ எடுக்க சொல்லி அந்த காலத்தில் எடுத்த மாதிரி ஏவிஎம்லாம், நாகரெட்டி, இந்த பேனர்லாம் அவங்க எடுத்த மாதிரி, ஜெமினிலாம் எடுத்த மாதிரி எடுத்தாங்கன்னா தூக்கு போட்டு செத்துருவான். நான் சொல்றது புரியுதா? இப்போ சாதாரண இதுதான். அது அப்படியே ஓடிடியில் வித்துறாங்க. அப்போலாம் ஓடிடியில் விற்க முடியாது எந்த படமா. எங்கே இது ஓடிடி? எங்கே ஃபிட்னஸ் என்னமோ சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் நைட்லாம் சொல்லுவாங்க, வித்துடுறாங்க இன்னைக்கு 50 ரூபாய்க்கு படமா. ஆனால் அந்த காலத்தில் விற்கவே முடியாது. இப்போ ஏவிஎம் படம் எடுத்தால் விற்க முடியாது, அவங்க பொட்டியில் தான் போட்டு வச்சிருக்கணும். நான் சொல்லுறேன், ஒன்று எடுத்து கழுவி செகண்ட் ரிலீஸ் பண்ணால் தான் உண்டு. அவங்க விற்கவும் மாட்டாங்க, அப்படியே கஷ்டத்தில் வைப்பாங்க. ஏதோ டிவியில் தான் பார்த்துக்கலாம். புரியுதா? அப்போ விற்ற படம் வேற, இப்போ வியாபாரம் போடுறது படம். அதுக்கு தான் கோயிந்தா கோயிந்தா கோயிந்தா.